வெல்கம் டு SAP எஜுகேஷன். SAP ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் போயிட்டு வந்த காலேஜ் கேம்பஸ் டூரை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் போன காலேஜ்லேயே உங்களுக்கு எந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சது, அதே மாதிரி நீங்கள் போன காலேஜில் இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற ஃபெசிலிட்டிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறதுக்கு பதிலாக காமனாக ஒரு வீடியோ போட்டால் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணோம். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திண்டுக்கல் வியூவர்ஸ். ஏன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோலையே ஃபஸ்ட்டு 15K சப்போர்ட்ஸ் திண்டுக்கல் காலேஜுக்கு தான் கிடச்சிருக்குதுங்க. அதுக்காக வியூவர்ஸுக்கு வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸுங்க. அப்ராக்சிமேட்லி 15K வியூவர்ஸ் அண்டு அரவுண்டு 350 லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரியான சப்போர்ட் எனக்கு இன்னமும் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்குதுங்க. இப்போ திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குதுங்க. எஸ்பெஷலி காலேஜோட எலிவேஷன் ஒர்க்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும், ஒரு டைடல் பார்க்லேயோ இல்லைன்னா ஒரு லக்ஸூரியஸ் வில்லாக்குள்ளே என்ட்ரான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் இருக்குதுங்க. என்ன ஸ்டேஷனரிஸ் வேணுமோ அதெல்லாம் அங்கேயே வாங்கிக்கலாம். பேங்க் இருக்குதுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுங்க, கேஃபிட்டீரியா இருக்குது. என்ன ஈவினிங் டைமில் என்ன மாதிரி அவங்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். காலேஜ் கேம்பஸை சுற்றியும் நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்குங்க. கார்டன் மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரீ டைமையோ இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு வந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். அதுக்குண்டான ஸ்பேஸும் காலேஜை சுற்றி இருக்குதுங்க. காலேஜுக்குள்ளேயே லைப்ரரி இருக்குங்க, காமன் லைப்ரரி. அதுபோக லிஃப்ட்டு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் இருக்குதான்னு கேட்டிருக்கிறீங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ளேயும் அட் த சேம் டைம் பாய்ஸ் ஹாஸ்டல் அண்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜிம் இருக்குதுங்க. ஜிம்மில் தேவையான எல்லா பவர் எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் நல்லா ஸ்பேசியஸாக வென்டிலேஷனோடு இருக்குதுங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே செப்பரேட் காம்பவுண்டில் தான் இருக்குதுங்க, வித் ஃபுல் செக்யூரிட்டி. ஒவ்வொரு ரூம்லேயும் 3 காட்டு கொடுத்துருக்காங்க, 3 ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க, 3 சேர்ஸ் இருக்குதுங்க. இப்போது பாய்ஸ் ஹாஸ்டல் as well as கேர்ள்ஸ் ஹாஸ்டல், இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கப்போர்டு 3 கப்போர்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போன திங்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கப்போர்டுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை உங்கள் கப்போர்டில் சேஃபாக லாக்கரில் வச்சுக்கலாங்க. காட்டு கொடுத்துருக்காங்க. காட்டுக்கு தேவையான பெட்டு, பில்லோ, பெட் ஸ்ப்ரெட்டு, பக்கெட்டு, மக்கு இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் காலேஜுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸுன்னு கேட்டிருந்தீங்க. திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அட் ப்ரெசண்ட் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குங்க. அரவுண்டு 3 to 4 கிலோமீட்டர் வரலாங்க. நீங்கள் அதை கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா கரெக்டான டிஸ்டன்ஸ் கிடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு
இந்த விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக கமெண்ட் பாக்ஸில் கேட்டே இருக்கிறீங்க. நியூ காலேஜோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற, நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜஸுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற 11 நியூ மெடிக்கல் காலேஜஸுமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேங்க. நான் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இதை நான் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லலை, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நம்மளுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ நம்ம அதை தான் சூஸ் பண்ண முடியும். வேறு எந்த ஆப்ஷனும் நம்ம அங்கே எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம செலக்ட் பண்ணுற நியூ மெடிக்கல் காலேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னவெல்லாம் பார்க்கலாம், நம்மளோட நேட்டிவ் பிளேஸுக்கும் காலேஜுக்கும் ட்ராவலிங் டைம் எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸு நம்மளை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து காலேஜுக்கு எவ்வளோ தூரம், இல்லை செல்ஃபாக நம்ம காலேஜிலேருந்து வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் எவ்வளவு அப்படிங்கிற ப்ரியாரிட்டி லிஸ்ட்டை நீங்கள் தான், நான் அந்தந்த ஸ்டூடெண்ட்டு தான் ஒன்றா எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி உண்மையாலுமே சொல்கிறேன், 11 நியூ மெடிக்கல் காலேஜஸுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்காவாக இருக்குதுங்க. ஒரு திரும்ப அதையே தான் சொல்கிறேன், ஒரு லக்ஸூரியஸ் சேட்டலைட் சிட்டிக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு வில்லாக்குள்ளே, வில்லா மீன்ஸ் இந்த சிட்டிஸில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு லக்ஸூரியஸ் வில்லாக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கிடைக்குதுங்க. அவ்வளவு அருமையாக இருக்குது. இது நான் வந்து சும்மா வாயளவில் சொல்லலை, போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க. அடுத்தது, நான் இப்போது இந்த வீடியோ போட்டிருக்கும்போது கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொருத்தரும் சார் திருவள்ளூர் வாங்க சார், நாகப்பட்டினம் போங்க சார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தராக கேட்டிருக்கிறீங்க. எங்களுடைய டூர் ஷெட்யூல்னு நாங்கள் ஒன்றா போட்டிருக்கிறோங்க. அந்த டூர் ஷெட்யூல் வைஸ் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஆன் தி வேல என்னென்ன காலேஜஸ் நாங்கள் கவர் பண்ணுறோமோ எல்லா இடங்களையும் நாங்கள் விசிட் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் கேட்குற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா எங்கள் ஷெட்யூலை நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நடுவில் திடீர்னு இங்கே வர்ற மாதிரி இருக்கும். அப்போது அந்த டூர் ஷெட்யூல் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். இதுதாங்க ரீசன். மற்றபடி நாங்கள் எல்லா காலேஜுக்குமே போகிறதுக்கு உண்டான ஷெட்யூல் போட்டிருக்கிறோங்க. இன்னொரு இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, சண்டேஸ் வந்து ஃபுல் லாக்டவுன், நாங்கள் எங்கேயும் வெளியில் போக முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு காலேஜ் கேம்பஸ் டூருக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணாலும் நைட்டு 10 o'clock எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா நைட் லாக்டவுன் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் நாங்கள் எங்கள் ஷெட்யூல் போட்டிருக்கிறோம். மற்றபடி பிஃபோர் கவுன்சிலிங்குள்ளே நாங்கள் எல்லா காலேஜஸையும் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களை விட நாங்கள் ரொம்ப ஈகராக இருக்கிறோம். பார்ப்போம், மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோவும் நாங்கள் கவர் பண்ணிடுறேங்க. மற்றபடி மை சின்சியர் தேங்க்ஸ் டு திண்டுக்கல் வியூவர்ஸ் ஒன்ஸ் அகைன் சொல்லிக்கிறேங்க. முன்னாடியே சொன்னது தான், ஃபஸ்ட்டு டைம் 15K சப்போர்ட்டர்ஸ் திண்டுக்கல் காலேஜுக்கு கிடச்சிருக்குதுங்க. மை சின்சியர் அண்ட் ஹார்ட்டி தேங்க்ஸ் டு திண்டுக்கல் வியூவர்ஸ். இதே சப்போர்ட்டு மற்ற காலேஜுக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஹோப்பு எனக்கு நிறையவே இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நம்ம போயிட்டு வந்த இன்னொரு காலேஜோட ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேங்க. Till then, bye from SAP Education. Thank you. Have a nice day. See you again.